வணக்கம் வணக்கம் மக்களே. நான் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினச்சிக்கிறேன் நானே. அவ்வளோதான். ஏன்னா சேனல் வைக்க வைக்க போய்கிட்டே இருக்குது. இருந்தாலும் முயற்சி விடாமல் திரும்பவும் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அதை எடுத்துடலாம். அது இந்த மொபைல் விழுந்துருச்சுல, டச்சு போயிடுச்சுல, அந்த இதில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவங்க செட்டிங் ஏதோ மொத்தம் மாற்றி வச்சுருக்காங்க. அந்த மேலேருந்து இப்படி இழுக்கதை இன்னும் வரல. அது கொண்டு இப்போ மட்டும் அப்புறமா கொடுக்கணும். இந்த மொபைல் செய்து ஷேரை ஒன்றை தட்டுடுச்சு, ரெண்டையும் தான் தட்டுடுச்சு. கீழே ஒன்றும் செய்யலை. அது நார்மலாக இருந்துக்குச்சு. ஒரு மொபைல் தான் உடஞ்சிருச்சு. ஏன்னா உடையணும், அது ஒரு நேரம் இருக்குது. இப்போ நமக்கு 7:30 சனி இல்லை, இப்போ கண்டக சனி. அதனால் கடவுள் பகவான் எனக்கு ஒரு சின்ன ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு. மொபைல் உடையணும், அதுக்கு 10,000 செலவு பண்ணணும். நீயே அதுக்கப்புறம் நீ அங்கெங்காவது போகணும், அங்கே போய் தொப்புன்னு ஒழுகணும், இங்கே போய் வரணும், என்னமோ இருக்குது. விழுந்திருக்கிறோம். அப்புறம் அதுக்கு மேலே பார்ப்போம். இப்போ சளி பிடிச்சிக்கிச்சு. சளின்னா நார்மலாக எனக்கு எந்த சளியும் பிடிக்காது. இது சுகர் இருக்கிறதுனால, சுகர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வீடே மேலே பார்த்துன்னு கேட்குறீங்களா, அவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஏன் சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, எப்பவுமே அந்தளவுக்கு விடமாட்டேன். கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் பூச்சிக்கூடு கட்டி இருக்குது. என்னமோ வயசான ஆளும் போன்னு அடுத்து வீடு சுத்தம் பண்ணிகிட்டு இருப்பேன் நான். இந்த இடத்துல கொஞ்சம் முடியல, ரொம்ப முடியாத ஒரு கண்டிஷனாகவே இருக்குது. இது ஒரு 2 நாள் போச்சுன்னா அனந்தபூர் டாக்டர்கிட்ட போகணும். அதே சைக்கோ டாக்டர்கிட்ட. இந்த இது யாருக்கு தெரியுதோ யாருக்கு தெரியல தெரியல. இந்த சூர்யாவுக்கும் எனக்கு சண்டை வந்துச்சு பாருங்க. அந்த தான் அது அந்த சேனலில் இருக்குது. எல்லா வீடியோஸும் சண்டை போட்ட வீடியோஸில் இருக்குது. அதுக்கு கூட அவங்க பேசிக்கிட்டாங்க. நான் எங்கள் சூர்யா பேசுகிறதுனால தான் உங்களுக்கு வியூவர்ஸ் போய்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. சூர்யா பேசுனா இன்னொருத்தர் பேசுகிறாங்க, நமக்கு அதிர்ஷ்டம் வந்தால் வருது, இல்லைன்னா போகுது. அது இது டிஸ்பிளே உடஞ்சதுனால எல்லாம் எடுத்த உள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. காமிச்சார் என்கிட்ட. சும்மா அவர் அந்த நம்ம எதில் டச்செல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல கையில். சும்மா அதுலேயே வச்சு பண்ணுறாரு. இங்கே டச்சில் காமிக்குது எல்லாமே. நமக்கு ஒன்றும் தெரியாமல் உட்காந்துருக்குறோம். அப்புறம் அதை பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஐயோ என்ன பண்ணுறேன்னு வெளியில் எங்கேயுமே போகிறதுக்கு பிடிக்கல. இங்கே மெயின் ஒரே ஒரு காரணம் அதுதான். எங்கேயும் போகிறதுக்கு பிடிக்கல. பார்ப்போம், அதுக்கு ஒரு டைம் எப்படி வருமோ என்னமோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதை பற்றி விளம்பரம் பண்ணி இதெல்லாம் போடல. என்னமோ என் பாட்டில் நான் போட்டேன். போடுறது சாணலைன்னா முடிஞ்ச வரைக்கும் பார்த்து 2 மண்டையாக கொட்டுற மாதிரி கூட திட்டு போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் பெரிய மேதாவி, பெரிய இதுனாலும் நான் பேச மாட்டேன். என்னமோ எனக்கு 2 வாய் இருக்குது. ஆமாம், அது எதுவும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டார் கடவுள். அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, சுகருக்கு தைராய்டு இருக்குது. கூலிங்க ஒன்றும் பரபரன்னு குடிச்சிட முடியாது. புளிப்பை சாப்பிட்டா பிடிச்சிக்கிட்டு போகுது. புளிப்பு தான் நேற்று சாப்பிட்டேன். அதுதான் சளியும் இந்த இங்கில வலி எடுத்துருச்சு. புளிப்பு கொஞ்சமாக சேர்த்துனிங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் அதிகம் வரும். இந்த பழம் சாத்துக்குடி அப்புறம் இந்த கொழுமிச்சாங்காய் அதை சொல்லுவாங்களே, ஆரஞ்சு காய், இதெல்லாமே சாப்பிடக்கூடாது தைராய்டு இருக்கிறவங்க. ஒரு நோய் மட்டும் வந்தால் பரவாயில்லைங்க. ஒரு பக்கம் தைராய்டு, ஒரு பக்கம் என்னடான்னா சுகரு, அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தா இந்த மெக்னீசியம், அந்த சத்து அடிக்கடி குறைஞ்சிடும் எனக்கு. அது குறைஞ்சிதுன்னா காலில் பயங்கரமாக வலி இழுத்து பிடிச்சிரும். சுகருக்கே வலி, அட்டகாசமான வலி வரும். வலினால் வலி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பேஸ் அப்படின்னு இருக்கலாம். ஆமாம், அது வலி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், சாப்பிட தேவையில்லை, சமையல் பண்ண தேவையில்லை, கம்முன்னு கட்டில் படுத்துருவேன். ஆமாம், அப்படி தான் பண்ணுவேன். வேறு வழி இல்லை. எந்திரிச்சு யார் போய் சமைக்கிறது? யாரும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. புள்ள சென்னையில் இருக்கிறா, அவங்க வீட்டை ஃபேமிலியோடு அவங்க இருக்காங்க. நான் எங்கே போட்டு யாரும் இல்லை, அனாதையாக உட்காந்து கிடக்குறேன் நான். அம்மா இருக்க வரைக்கும் அம்மா வீட்டுக்கு போய்கிட்டு வருவேன். போடி நீங்கள் இருந்தான்னு இல்லாட்டி எங்கள் அம்மா இருக்கிட்டு ஜாலியாக போய்கிட்டு இருப்பேன். இப்போ அதுவும் இல்லை. அம்மா போய் சேர்ந்துட்டாங்க.
3.5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஃபீலிங் இன்னும் இருக்குது. என்ன பண்ணுறது? என்னதே 1000 இருந்தாலும் அம்மா மாதிரி வருங்களா? எத்தனை கோடி கோடியாக சொத்து இருந்தாலும் அம்மாவை மறக்காமல் இருக்க முடியுமா? போயிட்டு போகிறாங்க போ, நமக்கு சொத்து கிடக்குது அப்படின்னு இருக்க முடியுமா? ஒவ்வொரு நொடியும் அம்மா அங்கே போனது வந்தது எல்லாம் நினச்சா அப்படியே கண்ணில் தண்ணி வருதுங்க. விவசாயம்தான் பார்த்தாங்க. கஷ்டம்னா கஷ்டம். அவங்க வாழ்க்கையில் வேலை செய்யறதுக்குனே பிறந்த மாதிரி பிறந்துட்டாங்க அவங்க 2 பேருமே. எங்கள் அப்பாங்க அம்மா 2 பேருமே, அத்தை பையனும் மகளும் அந்த மாதிரி கட்டிக்கிட்டது 2 பேரும். பயங்கர கஷ்டப்படுவாங்க. நான் அப்பா கஷ்டப்படுவார், அவரும் நைட்டெல்லாம் கஷ்டப்படுவாங்க. நைட்டு நிலா வெளிச்சம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், பாத்திலாம் பிடிக்கிற மாதிரி இருந்தால் பொழுதுனிக்கு வேலைக்கு போயிடுவாங்க வெளியில். தோட்டத்தில் வந்து நைட்டு வந்து பாத்தி பிடிப்பாங்க. 2 மணி வரைக்கும் பிடிப்பார். நான் பார்த்துருக்குறேன். 2 மணிக்கு மேலே வந்து படுப்பார். 4 மணி ஆயிருங்களா, 3:45 4 மணி ஆயிடுச்சுன்னா எந்திரிச்சு எருமை பால் கறந்து கொண்டுட்டு போகணும் இடைக்கோட்டைக்கு. அப்போ எந்திரிச்சு ஒரே 1 மணி நேரம் தூங்குவாருங்க. ஒரே 1 மணி நேரம் தூங்குவார். தூங்கி உடனே பால் கறந்து காப்பி ஓட்டு கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். பாலை கொண்டு போயிடுவார். அங்கே கொண்டு பாலெல்லாம் ஊற்றிட்டு 7 மணிக்கு அப்படி வருவார். வந்தது நாங்களாம் சாணியெல்லாம் எடுத்து நீட்டாக வச்சுருவோம். இல்லைன்னா 2 திட்டுவார். அப்புறம் அவர் வர்றாருன்னு அவர் இருமல் அடிக்கடி ஒரு சின்ன இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். அங்கேங்கிட்ட அது இருமல் சத்தம் கேட்டுச்சு திட்டுப்புடுன்னு ஓடுவோம். ஓடி போய் சாணியெல்லாம் அள்ளி வாரி கொட்டிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கம்முன்னு வந்து அது போய் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வேலையில் தான் நோண்டுற மாதிரி நோண்டு போய் சும்மா அப்படியே நடிக்கிறது. அப்படி பயந்து வாழ்ந்த அப்பாவுக்கு அதே பயம் எங்கள் அப்பா சாவு வரைக்கும் இருந்துச்சு. கட்டலில் படுத்துருக்கிறப்ப மட்டும்தான் நான் அப்பாக்கிட்ட நல்லா பேசினேன். எப்படின்னா கேள்வி தமாஷா பேசினேன். எப்படி இருந்தீங்க, எப்படி பண்ணீங்க, எப்படிலாம் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா எல்லா கதையும் சொன்னார். அதெல்லாம் கேட்கும்போது அப்போவே வழியாக தெரிஞ்சிச்சு இத்தனை கஷ்டப்பட்டுருக்காங்களா அப்படின்ட்டு. மன்னிச்சுக்கோங்க, நான் எதையோ பேசிட்டேன், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். என்னுடைய மனநிலையே வந்து ரொம்ப ப்ராப்ளத்தில் தான் இருக்குது. யாரும் இல்லாமல் ஒருத்தர் வந்து தனியாக இருந்து வாழ்றதுன்னு அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அழுதா இந்த அழுகிறதுனால நமக்கு வந்து எதுவும் கிடச்சிட்டு போகிறதில்ல. அழுது நம்ம சிம்பத் கிரியேட் பண்ணி அதனால எந்த ஒரு இதுவுமே இல்லை. யாராக இருந்தாலும் சரிங்க, அப்பா அம்மா இருந்தால் யாருக்குமே எந்த கவலையும் இல்லைங்க. பெண்களுக்கு சொல்கிற பொதுவாக பசங்கள்லாம் கண்டுக்கல. பெண்களுக்கு வந்து அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அது ஒரு தைரியம். எனக்கு வீட்டுக்காரரும் சரியில்லை, எந்த ஒரு பிரயோசனத்துக்கும் இல்லாமல் போயிடுச்சு. அது அங்கே சொத்து இருந்ததுன்னா அது எதுவும் இல்லை. எல்லாம் அப்பா அவங்களே பார்த்து எல்லாம் பார்த்தாங்க. ஒரு சாவரப்போ கூட எல்லாம் இது வெள்ளாமல் கூட வச்சுருந்தார். ஏதோ போட்டிருந்தாங்க தோட்டத்தில். எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் தாங்க ரெஸ்ட் எடுத்து படுத்துருந்தார். ரெஸ்ட் எடுத்து படுக்கல, கொஞ்சம் மாட்டுக்கண்ணு ஏதோ மேய்ச்சிக்கிட்டு இருக்கப்ப அந்த கண்ணுக்குட்டி இழுத்து போட்டு கால் கொஞ்சம் ப்ராப்ளமாக பேச்சர் ஆயிடுச்சு. அதனால ஒரு 2 மாதம் கட்டல் இருந்தாங்க. அப்புறம் சரியாக போச்சு. அதுக்கு மேலே நடக்க முடியல. அப்படியே படுத்திருந்தார். அப்புறம் ஒரு வாரம் கட்டல்லே படுத்திருந்தது. 1 வாரம்.
அதுக்கு முன்னாடி அவர் இதை வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். நடவார், போவார், வருவார். ஆனால் அடிக்கடி ஏதோ சாப்பிட பிடிக்காது கேட்பார். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வாரம் ஆஸ்திரி கொண்டு போயிட்டு இருந்தோம். ஆஸ்திரி கொண்டு போய் சொல்லி ரொம்ப பிறந்தார். சரின்ட்டு ஒட்டஞ்சத்திர ஆஸ்திரிக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தோம். அப்போல்லாம் ஞாபகம் இல்லை, சுயநிலவு இல்லாமல் நார்மல் மாறிட்டார். அப்புறம் 2-3 நாள்லேயே உயிர் போயிடுச்சு. என்ன பண்ணுறது?